Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காததால் திறனற்ற திமுகவை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அருகே ஓங்கூர் கிராமத்தில் பல குடும்பங்கள் பென்சில் புயலால் பாதிப்படைந்த நிலையில் இதுவரை 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டும் சரியாக உணவு அருந்தி ஒரு வாரம் ஆகிறது என வேதனை தெரிவிக்கும் மக்கள் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் இதுவரை வந்து பார்க்கக்கூடவில்லை என்று மனக்குமரலை வெளிப்படுத்தினர். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டிய இடத்தை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் பார்வையிட்டார். கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவமனை கழிவுகள் மூட்டை மூட்டையாக லாரிகளில் கொண்டு வந்து நெல்லை அருகே வீசப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தற்போது பேசுபொருளாகி உள்ள நிலையில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அப்பகுதியை நேரில் பார்வையிட்டார். கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கர் லிங்கம், மாணவரணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி, ஐடி விங் மாவட்ட செயலாளர் சும்மல் சுல்தான் மானூர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ரெவன்யூ லேண்ட்லேயும் அதாவது மிக மோசமான மருத்துவ கழிவுகள் இது எங்கேருந்து வரப்பட்டிருக்குன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கேன்சர் ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 லோடு கொட்டி வச்சுருக்காங்க. இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி வச்சுருக்காங்க. ஆபத்தான மருத்துவ கழிவுகள். இதுக்கு முன்னால் இதே மாதிரி தனியாருடைய இடங்களில் கொண்டு கொட்டினதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் அதை லேசாக எரிச்சு விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்து கொட்டுதாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதிகாரியோட துணையோடு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு படுது. இது ஒரு மோசமான செயல். அந்த கழிவுகள் கிட்டே போக முடியல. எல்லாமே வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள கழிவுகள். அது அவ்வளவுமே துர்நாற்றம் பிடிச்சிருக்கு. அதாவது அந்த உடல்களை வந்து கட் பண்ணியிருப்பாங்க, கட்டிகளை அகற்றியிருப்பாங்க, அதெல்லாம் சேர்ந்தே தாங்க வந்திருக்கு. இவ்வளோ மோசமான செயல் வந்து இந்த தமிழ்நாட்டில் இங்கே தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி நிதியுதவி வழங்கினார். மானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருப்பனூத்து முத்தையாபுரம் தெற்கு பூலாங்குளம் கிராமத்தில் மழை காரணமாக வீடுகள் இடிந்து விழுந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட விவசாய அணி செயலாளர் பரமகுருநாதன் மற்றும் கழக நிர்வாகி பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சேதமடைந்து சுகாதாரமற்று காணப்படும் குறுகிய சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. வெட்டூர்னி மடம், பரமாத்மலிங்கபுரம், பூந்தோட்டம் தெருவில் பொதுமக்கள் செல்லும் குறுகிய சாலை பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளது. இதனை ஒட்டிய ஓடையில் கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் இவ்வழியே கடந்து செல்வோர் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் விரோத திமுக மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தெருவுக்குள்ள எந்த வண்டி எதுவுமே போக முடியல. ஆட்கள் நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு எதுக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓடையில் வந்து அவ்வளோ மண்ணெல்லாம் கொட்டி தூர்நாற்றம் வீசுது. கொசுக்கள் அதிகமாக இதாகுது. நோய் தொற்று பரவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அதிக வாடகை வசூலிக்கப்படக்கூடாது, 2006க்கு முன்பு இருந்த பகுதி வாடகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாடகை குறித்து அவ்வப்போது அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பழுதாகி உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மறைமலை நகர் பகுதியில் குடிநீர் தேவைக்காக கடந்த அதிமுக ஆட்சியில் 100க்கு மேற்பட்ட பகுதிகளில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவை தற்போது திறனற்ற திமுக ஆட்சியில் உரிய பராமரிப்பு இன்றி செயலிழந்து காணப்படுகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பராமரிக்காமல் விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.